எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் என்னோடய வணக்கம். நான் பார்த்தவங்க, நான் பிரமிச்சவங்க எல்லாருமே பரவாயில்ல, சூரிய எதை நடிக்கிறேன், எதை இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல எனக்கு வந்து பயம் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்தப்போ எனக்கு ஒன்றும் தெரியல, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இவங்களும் சொல்ல எனக்கு ரொம்ப அதிகமாக பயம் வந்துருச்சு. இந்த பிள்ளை கேட்டுச்சு பக்கத்தில், மனிஷா ஏன் ரொம்ப குளிர்தா அப்படின்ட்டு. ஆமாம், ஏசியில் ரொம்ப குளிருது அப்படின்னு. குளிரில் இவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் நம்ம அதை தக்க வச்சுக்கிறோன்னு, அதுக்கு நம்ம முயற்சிக்கிறேன். இது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எனக்கு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அதை தக்க வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்று விழாநாயகன் அருள்தேவ் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அற்புதமாக சாங் போட்டிருக்காங்க. அதுலேயும் எனக்கு ஆடுற மாதிரி ஒரு சாங் போட்டாங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு. நான் ராஜகுமார் சொன்னார், தம்பி இல்லை ஹீரோ கூடவே இருப்ப, ஒரு 5 சாங்கில் உனக்கு ஒரு சாங் இருக்குது, அதில் ஹீரோ இருப்பார், அவன் நீ தான் ஆடணுண்டு. அண்ணே என்னன்னே சொல்கிறீங்கண்ணே, தம்பி அதெல்லாம் ஆடலாண்டா தம்பி, இது ஏன்னு கேட்கணும்னா இதுக்கு மாஸ்டர் தான் முடிவு பண்ணிட்டீங்கண்ணே அப்படின்னு. அண்ணே ஏதாவது புது மாஸ்டர் போடுங்கண்ணே அப்படின்னு. சூப்பராக தம்பி, வெரி குட்ரா, அப்படி தாண்டா இருக்கணும். வர்றப்போ கரெக்டாக சொல்கிற பற்றியா புதிய டான்ஸ் மாஸ்டருக்கு வாய்ப்பு கொடுங்கண்டு, அதெல்லாம் இல்லைங்கண்ணே. நான் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. 2 பேரும் சொல்கிறப்ப நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஒன்றும் தெரியாது, பெரிய மாஸ்டர்கிட்ட நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு. சிவசங்கர் மாஸ்டருக்கு அவங்களுக்கு தெரியும்ல, குழந்தைடா சூப்பராக ஆட வச்சுரு அப்படின்னு சொன்னார். அந்த சாங் ஆரம்பிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட போய் வணக்கம் சொல்லிட்டு, மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது மாஸ்டர் அப்படின்ட்டு. ஒன்றே வச்சு ஆடுறதுக்கு நாங்கள் தான்ப்பா பயப்படணும், நீங்களாம் பயப்படக்கூடாது சரியா. நானும் ராஜகுமார் தான் அப்படி யோசிக்கணும். நீ ஆடுபடா செல்லாம் ஆடுற சரியா, ஒன்றும் இல்லை டீச்சர்ல, நீ வா நான் சொல்ல நீ மட்டும் போய் பட்டை கிளப்புறப்பார் அப்படின்றார். இவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் மாஸ்டர், அவங்க இந்த கொடுத்த எனர்ஜியில் நீ ஏதோ கொஞ்சம் அவங்ககிட்ட அடிக்கடி வாங்காமல் திட்டாமல் நான் ஆடிட்டு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் ஆணிமுத்து சார், முதல் படம், அவர் முதல் படத்துக்கு வச்சுருக்க டைட்டில் வந்து பட்டையா கலப்பணும் பாண்டியா. இந்த டைட்டில் மாதிரியே அவர் ஆரம்பிக்கிற இந்த கம்பெனி அடுத்தடுத்து படம் பண்ணி ஒரு பெரிய பட்டையா கலப்பணும் கம்பெனி அமையணும், ஏகப்பட்ட வெற்றி படங்கள் அமையணும், வெற்றி கம்பெனியாக இந்த சினிமாவில் நிலச்சி நிற்கணும், எல்லா படத்துக்கும் எனக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். கேமராமேன் மூவேந்தர் சார், அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது நான் சொல்கிறேன், நீங்களே பார்த்துப்பீங்க. ஒரு முதல் படம், கண்டிப்பாக முதல் படம் மாதிரி இல்லை, ஒரு 4 படம் பண்ண ஒரு கேமராமேன் மாதிரி அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எடிட்டர் தங்காச்சலம் அண்ணன், அண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நடிகனை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டோடு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணாலும் வாய்ப்பு இல்லை. ஒன்று ப்ரிவியூ ஷோவில் டப்பிங்கில் பார்க்கணும், இல்லை ப்ரிவியூ ஷோ அவ்வளோதான். ஆனால் நான் நடித்ததுக்கப்புறம் எடிட்டிங்கில் கட் பண்ணிவிட்டு சூரியன் ஃப்ரீயாக இருந்தாலும் நான் வர சொல்லிப்பா அவனை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜகுமார் என்கிட்ட. நான் அப்பப்போ போய் நான் நடிச்சதை பார்ப்பேன். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் கதாநாயகன் என் பங்காளி விதார்த்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நல்ல அரவணை சாப்பிடல. உண்மைக்கு இன்னைக்குள்ள ஹீரோக்கெல்லாம் வந்து காமெடியனுக்கு இல்லை நீ இந்த மீட்டரில் இருக்கு நான் இந்த மீட்டர் அதெல்லாம் கிடையாது. ஹீரோ அவங்க தான், ஆனால் நடிக்கிறப்ப ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு விதார்த்து சொல்லுவாப்புல. அதில் பங்காளி இந்த இடத்துல இந்த டைலாக் நீங்கள் தான் பங்காளி பேசணும், நான் நடிக்க தான் பங்காளி இதை செய்யணும், நீங்கள் இதை பேசி வைப்பாங்க அப்படின்றாப்புல. என் பங்காளிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹீரோயின் மனிஷாவுக்கு, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இயக்குனர் எஸ்பி ராஜகுமார்னே, அதற்கு நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தில் மட்டும் இல்லை, இன்னைக்கு என்னோடய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ராஜகுமார் அண்ணனுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதான் உண்மை. நான் நடிக்கிற ஒவ்வொரு படங்களும் நான் ஏதாவது பஞ்சு டைலாக் பேசியிருக்கேன், அது ஹிட்டாக இருக்குது அப்படின்னா அது காரணம் ராஜகுமார் அண்ணன். எனக்கு நான் நடிக்கிற எல்லா படத்துக்கும் எல்லா கேரக்டருக்கும் நான் டைலாக் ராஜகுமார் என்கிட்ட கேட்பேன், அவர் எனக்கு எழுதி கொடுப்பார். அவர் சொல்லுவார், நைட்டு 1 மணியாக இருந்தால் நீ ஃபோன் பண்ணுறா தம்பி, நான் சொல்கிறேன் அப்படின்வார். நான் அதே மாதிரி நிறையா தான் நைட்லேயே ஃபோன் பண்ணியிருக்கேன். காலையில் சீன் எனக்கு நைட் லேட்டாக தான் தெரியும், அடிப்பேன், அண்ணனுக்கு அடிப்பேன், ஆனால் இதான சீன் இதான் டைலாக் தான் சொல்லுவார். ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு, ஓகே நல்லா இருக்குண்ணே, இதில் ஏதாவது ஒரு டைலாக் போட முடியுமாண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்வார். சரி நான் சொல்கிறேன் அப்படின்வார். சரி நான் காலைல கூப்பிட்டு நான் கரெக்டாக காலைல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அஸ்தனோட கொடுத்துருவேன். அண்ணன் லைனில் வராங்க, கரெக்டாக அண்ணனோட டைலாக் சொல்லுவோம், அந்த டைலாக் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதே மாதிரி விமர்சனம் வரப்போ அந்த டைலாக் கரெக்டாக விமர்சனத்துக்குள்ளே வரும். அதுக்கு நான் இந்த நேரத்தில் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து இல்லாமல் என் லைஃபுக்கும் நீங்கள் பின்னாடி இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு
ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கண்ணே. உங்கள் டைலாக் நான் பயன்படுத்திட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. அது இந்த படத்தை ஒரு முழு காமெடி படமாக எடுத்திருக்காரு. நல்ல காமெடி இயக்குனர், நல்ல காமெடி ரைட்டர். கவுண்டமணி சார் வந்து செந்தில் சார், வடிவேல் சார் வரைக்கும் இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி, விக்ரம் சார் சொன்ன மாதிரி எத்தனையோ காமெடி இன்னைக்கு அவ்வளோ ரீச்சாக இருக்குது. அப்பேற்பட்ட இயக்குனர் நல்ல ஒரு பெரிய கடல்ல இருந்து வந்திருக்காரு. ரவிக்குமார் சார்ட்டு வந்து ஒரு பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு. அந்த இது அப்படியே அண்ணங்கிட்ட இருக்குது. நான் அண்ணங்கிட்ட எனக்கு சீன் சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவர் எனக்கு சொல்கிறப்ப என்னென்னா நான் நினைக்கிறது நான் சொல்கிறது என் மனசுக்குள்ள உட்காந்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் அவர் சொல்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் நான் அண்ணன்கிட்ட சொல்லிடுவேன். அண்ணன் சொல்லுவார், டே உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு சொல்லிடு அப்படின்றார். இப்படி தான் அங்கே பொள்ளாச்சியில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கப்ப நம்ம சீன் எடுத்துகிட்டு இருக்கப்போ பக்கத்தில் எவ்வளோ சிரிக்கிறாங்களான்னு பார்ப்பேன். லைட்டாக கொஞ்சம் உழுவானே சீனை வளர்ப்பி விட்டுருவோம் அப்படின்றார். சீனை வேலைக்கு ஆகுது அப்படின்றார். அண்ணாச்சி எங்கள் பஸ்ஸு ஓனரு, நான் கண்டக்டர், பங்காளி வந்து டிரைவர். பஸ்ஸு ஓட்டி முடிச்சுட்டு வந்து நாங்கள் கணக்கு கொடுக்கணும். அவர் கேட்பார். அப்போ நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த கம்பெனியில் அந்த பஸ்ஸெல்லாம் அந்த ஃபோட்டோலாம் பார்த்து வேண்டிக்கிறார். கடவுளே இந்த மின்னல் டிராவல்ஸு கேபிஎன் பர்வீன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாக வளரணும். இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, வர டைம் ஆச்சு, என்ன கலெக்ஷன் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு இந்த வந்துட்டாங்க அப்படின்றாரு. மலாலே சொல்கிறா என்ன கணக்கிறா, நேரத்தோட இன்னைக்கு கலெக்ஷன் கூட வந்திருக்கு மலாலி. வெரி குட் வெரி குட் வெரி குட், வாடா வாடா வாடா. என்ன கலெக்ஷன்? 5000 ரூபா. சரி ஓகே. நேற்று 3000 ரூபா. இன்னைக்கு 5000 மலாலி. ஓகே. என்ன செலவு? செலவு சொல்லுவேன் 5400 கிட்ட சொல்லுவேன். ஓ அப்போ 400 ரூபா நான் உனக்கு தரணும். ஷியர் மலா, ஷியர் ஷியர். சரி ஓகே. உனக்கு அஸ்தான கூடாது. டாய் மலாலி எடுத்து அந்த கடை ஓப்பனாக இருக்கான்னு பாரு. தந்துருக்கு மலாலி. எலி மருந்து இருந்தால் வாங்கிட்டு வா. எதுக்கு மலாலி? நான் எலி மருந்து பிரியாணியில் பிசைஞ்சு திங்கிறதுக்கா? திண்டு விட்டு சாயத்தாம்ல அப்படின்னு. இப்போ ஒரு சீன் டெவலப் பண்ணி காலை வந்த உடனே இந்த சீன் எடுத்தார். அப்போ அண்ணன் சொன்னேன், அண்ணே 2 சீன் சொல்கிறீங்களே முடியுமாண்டு. 2 சீன் தேவையில்ல, ஒரே சீன்றா தம்பி. நம்ம தேவை காமெடி வரணும், தமிழ் காமெடி நல்லா வரணும், பக்கத்தில் இருக்கணும், சிரிக்கணும். அதுக்காக எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல. அவங்க காலையிலேருந்து எடுக்கிற 3 பேர் மாற்றி அவர் சொல்கிறப்ப நான் சிரிச்சிருவேன், நான் சொல்கிறப்ப அவர் சிரிச்சிருவார். விதார்த்து பகலி மாற்றி கண்ணில் தண்ணி வந்துடும். சாயந்தரம் 4 மணி ஆச்சு. அண்ணன்ட்ட சொல்கிறேன், அண்ணே சூப்பருங்க, செம்மையாக வந்துருக்கேன் காமெடி உண்டு. ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்த்துவேன். மாப்பிள்ள அந்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு எங்கள் ஓடியாடே அப்படிங்க. எங்கே எடுத்துருக்காங்க? இந்த இடத்துல. ஓகே ஓகே. என்ன சீன் எடுத்துருக்காங்க தெரியல, ஏதோ சீரியஸ் சீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வா வாண்டியா. அப்படியே ராஜகுமார் நான் பார்த்தேன். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எடுக்கிற சீரியஸ் சீன் எடுத்துருக்காங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு. புரியலையா தம்பி அப்படின்றாரு. சரி அப்படிங்க காமெடி மாற்றி விட்டுருவோம். அண்ணே காலை ஒருத்தன் ஆடியன்ஸ் தான் அவனுக்கு டவுட். அண்ணே சும்மா இதை தனியாக போட்டு சொல்லியிருப்பாங்க, வேண்ட சொன்னாங்க விடுறா பரவாயில்ல. திருப்பி அந்த சீன் திருப்பி ஏதாவது பண்ணி காமெடி டைலாக் போட்டு திருப்பி ஷூட் பண்ணாரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சிரிக்க மாதிரி படம் பண்ணுவோம். ஏனோ அதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம பண்ணுறது காமெடி தான், அது ஒன்று தான் எனக்கு தெரியும், அதை நான் உருப்படியாக பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாரு. அதனால் வந்து இந்த பட்டைய கலப்பின பாண்டியா இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் முழுக்க காமெடி அமைஞ்சிருக்கு. அதில் 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையும். அதே நேரத்தில் எனக்கு 2013 நல்ல வருஷமாக அமைஞ்சிச்சு. அந்த நல்ல வருஷம் அமைகிறதுக்கு காரணமாக என்னோட ப்ரொடியூசர்ஸ், என்னோட டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். 2014 இளைய தளபதி விஜயன் மூலமாக ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2014 எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், கொடுக்க போகிறவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.